ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பன்னை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடணும். இது நல்லா பொன்னிறமாக மாறி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக இப்போ செவந்து வந்துடுச்சு வெங்காயம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்த அளவுக்கு போனோன்னே நம்ம இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஈஸியாக வதங்குறதுக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் இப்போவே சேர்த்துடுறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா குழஞ்சி நல்லா இது வெந்து நல்லா வதங்கி வரும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரம் இதில் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது கலரும் கொடுக்கும், காரமும் குறைவாக இருக்கும். இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கறி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலா கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் இந்த மிளகாயோட பச்சை வாசனைலாம் போகும். இதை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா திக்காகி வருதில்ல, இது நல்லா கொதித்து இது போல் திக்காகி வந்ததுன்னா போதும். நம்ம இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பன் எடுத்துக்கலாம். இந்த பன் எடுத்துகிட்டு இது போல் ஒரு கத்தி வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது போல் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணுற இந்த ஸ்கொயர் ஷேப்பு ரொம்ப அடி வரைக்கும் இந்த பன்னில் போகாமல் கொஞ்சம் மேலோட்ட இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளே தான் நம்ம மசாலா வச்சு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது போல் உள்ளே நல்ல கேப் இருக்குல்ல, இப்போ அது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம 2 முட்டையை நான் வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையை பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு முதல்ல நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை நம்ம இந்த பன்னுக்குள்ளே வச்சுடுவோம். வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்த முட்டையை பாதி முட்டையை எடுத்து அதையும் உள்ளே வச்சுட்டு இதுக்கு மேலேயும் அந்த மசாலாவை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் முட்டைக்கு பதில் இது போல் சிக்கன் மசாலா கூட ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம். முட்டைக்கு பதில் சிக்கனும் வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த முட்டை வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மசாலா வச்சுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இந்த பன்னை எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், இது நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சுல. இப்போ நம்ம இது போல் 2 பன்னையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு முட்டையை இது போல் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த முட்டையை இது போல் அடித்து கொடுத்துடலாம். இந்த முட்டை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த முட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னை இது போல் வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ணணும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த முட்டையை எடுத்துட்டு இது போல் மேலெல்லாம் இந்த பன்னில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேப்லாம் ஃபில் ஆகுற மாதிரி நம்ம இந்த முட்டையை சேர்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே இந்த பன்னை திருப்பி போட்டுடலாம். இந்த பன்னை இது போல் நம்ம முட்டையை சேர்த்துட்டு திருப்பி போடுறதுனால இந்த நம்ம கட் பண்ணி எடுத்த பன்னில் கேப் இருக்கிறதுல அதெல்லாம் நல்லா சீல் ஆகிடும். இதை திருப்பி போட்டுட்டு இது போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருப்போம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த முட்டை நல்லா வெந்து இது நல்லாவும் இந்த பன்னோட செட் ஆகி வரும், நல்லா சீலாகி. இப்போ நல்லா வந்து செவந்து வர ஆரம்பிக்குது. இந்த நேரம் நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம இதை செவக்க விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு மசாலாலாம் உள்ள ஆல்ரெடி ரெடியான மசாலா தான். அதனால் நமக்கு இந்த முட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்தால் போதும். இப்போ இது கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த பன் நல்லா சீல் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் ரெடி பண்ண 2 பன்னுமே இது போல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் பன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது போல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து குழந்தைங்களிருந்து பெரியவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.